பூர்வீக கதைகள் பெரும்பாலும் வாழ்க்கையின் விழுமியங்களையும் நம்பிக்கைகளையும் சமூக அறிவையும் கடத்துகின்றன. அத்தகைய ஒரு கதை இங்கே. முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு வினோதமான மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு 2 கிளைகள் இருந்தன. ஒரு கிளையில் பூக்கள் மட்டும் பூக்கும், மற்றொரு கிளையில் கனிகள் மட்டும் பழுக்கும். இந்த 2 கிளைகளும் எப்போதும் பேசிக்கொண்டிருப்பது வழக்கம். ஒரு நாள் பூக்கள் பூக்கும் கிளை கனிகள் பழுக்கும் கிளையை பார்த்து, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், என்னை பார்க்க பல வண்ணப்பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் வருகின்றன, நீயோ வெறும் பச்சையாக சாதாரணமாக இருக்கிறாய் என்றது. கனிகள் பழுக்கும் கிளை அமைதியாக சிரித்து கொண்டது. அழகு என்பது தற்காலிகமானது. என்னுடைய கனிகளை உண்ண வரும் பறவைகள், மனிதர்கள், விலங்குகள் என எல்லோரும் என்னை சந்தோஷமாக உணர்கிறார்கள். என் கனிகள் அவர்களின் பசியை போக்கும் என்று கூறியது. இப்படி இருவரும் தினமும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். நாட்கள் செல்லச் செல்ல பூக்கள் பூக்கும் கிளைக்கு தன்னுடைய அழகு மட்டும்தான் முக்கியம் என்று தோன்றியது. அது இன்னும் அதிகமாக பூக்களை பூக்க ஆரம்பித்தது. ஒருமுறை ஒரு பெரிய புயல் வந்தது. புயலின் வேகத்தில் பூக்கள் பூக்கும் கிளையின் பூக்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன. ஆனால் கனிகள் பழுக்கும் கிளை உறுதியாக நின்று அதன் கனிகளை பாதுகாத்தது. புயல் முடிந்ததும் பூக்கள் பூக்கும் கிளை சோகமாக இருந்தது. அதன் பூக்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டதால் அதை தேடி வந்த பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் வேறு இடத்திற்கு சென்றுவிட்டன. ஆனால் கனிகள் பழுக்கும் கிளையை பார்க்க பல உயிரினங்கள் வந்தன. அவை அதன் கனிகளை உண்டு அந்த மரத்திற்கு நன்றி கூறின. இப்போதுதான் பூக்கள் பூக்கும் கிளைக்கு தன்னுடைய தவறு புரிந்தது. நான் உன்னுடைய உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஏளனம் செய்துவிட்டேன். அழகு என்பது தற்காலிகமானது, ஆனால் பிறருக்கு உதவும் குணம் நிலையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றது. அன்றிலிருந்து அந்த 2 கிளைகளும் அன்பாகவும் புரிந்துணர்வுடனும் வாழ்ந்தன. கதையின் நீதி. இந்த கதையின் நீதி, நாம் தோற்றத்தை விட குணத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உண்மையான மதிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்.